அன்பின் அடையாளமாக இதை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு தெரியுதா? அது என்ன சிம்பல்? அன்பின் அடையாளமாக லவ் சிம்பல். அந்த ஆர்ட்டுக்குள்ள 4 பாகங்கள் 4 அறைகள் இருக்கு. எப்படி இருக்கு? 4. இது வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா இந்த மெத்தட்ல வரைஞ்சிக்கணும். எப்பயாவது சரியா சிம்பிளா வரையலாம். ஆனா இது நீங்க ஃபாலோ பண்ண தேவை. 1 2 4 பிரிச்சிடலாம். ஓகேவா? இது இடது பக்கம், இது வலது பக்கம். 4 அறைகள் என்னென்ன அறைகள்னா, 1 இடது பக்கம் இடது ஏடிஎம் அல்லது இடது ஆரிக்கல்னு சொல்லுவாங்க. இடது யார் எழுதாதீங்க. இடது ஏடிஎம் அல்லது இடது ஆரிக்கல். மார்க்க புரியுதா? ஆரிக்கல் சொல்லுங்க. ஆரிக்கல் ஏடிஎம் ஆரிக்கல் வென்ட்ரிகல். இடது வென்ட்ரிகல். இதுவே அப்படியே ரைட் சைடு மாத்தினா என்ன வரும்? வலது வென்ட்ரிகல். 2 பேர் ஒண்ணுதானா? இடது ஏடிஎம்மும் இடது ஆரிக்கலும் ஒண்ணுதான். வலது ஏடிஎம்மும் அப்படியே கோட் மாதிரி போட்டுறேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. வலது வென்ட்ரிகல். ஓகேவா? இப்போ 4 ரிசீவ் பண்ணிக்கிறீங்களா? இதயத்தை பத்தி சொல்லுங்கன்னா ஒண்ணுமே தெரியலனா இந்த 4 போட்டனா எத்தனை மார்க்? 4 மார்க் வந்துடும். ஓகேவா? இதயம் 4 அறைகளை சொல்றது இடது ஏடிஎம் இடது வென்ட்ரிகல் வலது ஏடிஎம் வலது வென்ட்ரிகல். ஓகேவா? இதுல வந்து சிறைகள் இருக்கு. கரெக்டா எனக்கு தெரியல சொன்னா. இந்த பக்கம் சிறைகள், இந்த பக்கம் சிறைகள். இந்த பக்கம் வந்து கரெக்டா இப்படி வந்து இப்படி ஒரு பைப் மாதிரி போகும். இது தமனின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தமனி. ஓகே. என்னன்னா புரிஞ்சுக்கிட்டோம்? இடது ஏடிஎம் இடது ஆர்கின் வெட்ரியம் வலது ஆர்கின் வலது வெட்ரியம். இது சிறைகள் தமனி. ஓகே. இதயத்துல நம்ம உடம்புல ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் வலு இருக்கக்கூடிய நபருக்கு வந்து 6 லிட்டர் ரத்தம் இருக்கிறதா சொல்றாங்க. எத்தனை லிட்டர்? 6 லிட்டர். அது 300 ml நம்ம குடிக்கலாம். யாருக்காவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டாலோ இல்லை யாராவது பிரெக்னன்சி டைம்ல வந்து ரத்தம் தேவைப்பட்டாலோ இல்லை வேற எதுக்காவது எய்ட்ஸ் இருக்கவங்களுக்கு பியூரிஃபை பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ரத்தம் கொடுக்கலாம். பிளட் டொனேஷன் பண்ணும்போது 300 ml வரைக்கும் எடுப்பாங்க. எவ்வளவு ml? 300 ml. ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. என்னது? ஒரு யூனிட். ஓகே. இப்ப இதயத்துல 6 லிட்டர் ரத்தம் இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 120 லிட்டர் ரத்தத்தை இதயம் வந்து பம்ப் பண்ணுது. எவ்வளவு? 120. அது எப்படி சாத்தியம்? நான் தப்பா வந்து சொல்லலாம். நீ புக்ல படிச்சு யாரா டாக்டர் போகும்போது இந்த பையன் வந்து இப்படி நடத்தலாம், அதுதான் உண்மைன்ற குழப்பா நடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. 120 லிட்டர் ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுது. அதாவது பியூரிஃபை பண்ணி உடம்புல பம்ப் பண்ணுது. எப்படி சாத்தியம் சொல்லுங்க பார்க்கலாம். இதயம் நாம குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துல வந்து இதயம் முழுமையா உருவாயிடும். முழுமையா உருவாகி குடிக்க ஆரம்பிச்சிடும். இது எப்போ பார்க்கலாம்னா கோழி முட்டையை அழகாக வச்சு ஒரு வாரம் கழிச்சு உடைச்சி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியிலே இதயம் துடிக்குது அப்படியே தெரியும். கண்ணாடியிலே இதயம் துடிக்குது. முட்டை இருக்குல்லப்பா, கோழி முட்டை நீங்க உங்க வீட்டுல யாரா அழகாக வச்சிருந்தீங்கன்னா அழகாக வைக்கிறதுக்கு நீங்க அதை எடுத்து வந்து ஸ்கூல்ல லைட்டா உடைச்சி பார்த்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா இதயம் பட்டு துடிக்குது அப்படியே தெரியும். எல்லாம் பார்த்தவங்க சார் எத்தனை பேர் வீட்டுல இன்குபேட்டர் வச்சிருக்கேன்? அவங்களாம் செக் பண்ணி அவங்க 2 முட்டை எடுத்து வந்து ஸ்கூல்ல செக் பண்ணிடலாம். அவரே செக் பண்ணுவான். இன்குபேட்டர்ல ஒரு முட்டை கரு வச்சிருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்குவேன்? அப்பா எப்படி பாக்குறாங்க? சரி, லைட் வச்சு பார்த்தாலே முட்டைக்கு அடியில டார்ச் இருந்துச்சா உள்ள அந்த ரத்தம் அந்த பிளட் வெசல்ஸ் ஹார்ட் எல்லாமே அப்படியே தெரியும், உடைக்காம தெரியும். ஓகேவா? மற்றவங்களுக்கு நீங்க என்ன இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கூட்டு போய் உங்க இன்குபேட்டர் மிஷின்ல காமிச்சு ஒரு நாள் கூட்டு போயிருங்க. ஓகேவா? இது அப்ப அந்த 2 வாரத்துல உருவாக்கக்கூடிய இதயம் மனிதன் இறக்கிற வரையில் என்ன பண்ணிட்டே தான் இருக்கு. ஒரு நிமிஷம் நின்னாலும் செத்ததா அர்த்தம். சரியா? அது எப்படி இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்றுச்சுன்னா ரெக்டிஃபை பண்ணி பவர் கொடுத்து இல்லை ஆட்டை ப்ரெஷ் பண்ணி என்ன பண்றாங்க திருப்பி உயிர் வர வைக்கிறது.
இதயத்துக்கு உறவுகளுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதயம் லப்பு டப்புன்னு துடிக்கும். இதயம் லப்பு டப்பு. சரியா? இதெல்லாம் அப்படியே எக்ஸாம்பிள் தெரிஞ்சிடணும். இதயத்தின் பாகங்கள் வரைந்து அதனுடைய பணிகள் குறிக்கணும்னா இதயம் லப்பு டப்புன்னு துடிக்கும். இடது ஏற்றியம், இடது வெற்றிகள், இடது ஆரம்பிக்கும், வலது ஏற்றியம், வலது வெற்றிகள், வலது ஆரம்பிக்கும், இப்படி 4 வகைகள் பிரித்து வச்சுருக்காங்க. அப்படின்னு வரி வரியே எழுதுனீங்கன்னா என்ன ஆயிரும்? மார்க் வந்து. ஓகேவா? தமனி இருக்கு, சிறை இருக்கு. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? இதயம் 6 லிட்டர் ரத்தத்தை 120 லிட்டர் ரத்தத்தை எப்படி சுத்திகரிக்குதுன்னா, இதயத்தில் உடம்புல இருந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சி அதை வலு செய்து அது பியூரிஃபை ஆகக்கூடிய கொஞ்சம் கெட்ட ரத்தம்னு சொல்ல முடியாது. கெட்ட ரத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலேருந்து வர ரத்தம் இதயத்தில் திருப்பி நுரையீரலுக்கு போயிட்டு பியூரிஃபை ஆகுது. பியூரிஃபை அது திருப்பி உடம்புக்கு ஏற்றுது. எலும்பு மத்தியில ரத்தம் உருவாகுது. அது வந்து பல்வேறு பாகங்களுக்கு தருது. மல்டிபிள் பர்பஸாக அட் த சேம் டைம் என்ன பண்ணுதுன்னா, இதயம் சுருங்குது அப்படின்னா மோட்டார் எப்படி பம்ப் செய்யுதோ அதே போல இதயம் சுருங்கும் போது உடல் முழுக்க ரத்தம் சேம் டைம் என்ன ஆகுது? பரவுது. விரியும் போது வெளியில் இருக்கு. இதயம் 4 அறைகளாக உள்ளது. 4 அறைகளில் இடது ஆர்டிகல்ஸ், இடது வென் ஆர்டிகல்ஸ், வலது ஆர்டிகல், வலது வென்ட்ரிகல். இதயம் சுருங்கும் போது ரத்தம் பைப்பையாக வெளியே வந்து இதயம் விரியும் போது ரத்தம் திரும்பவும் பைப்பையாக உள்ள போகுது. இதயம் 106 லிட்டர், இதயத்தில் 6 லிட்டர் ரத்தம் இருக்குன்றாங்க. 120 லிட்டர் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் 120 லிட்டர் ரத்தம் என்ன ஆகுது? ஃபில்ட்ரேஷன் ஆகுதுன்றாங்க. சுருக்கும் போது அது வெளியே போகுது, உடம்புக்கெல்லாம் போய் பாயுது. இதயம் பூங்கோள முறையில் பெரிஸ்டால்டில் திரவப்பொருள் நிரப்பப்படுகிறது. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இதயம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுனால இதயம் நுரையீரல் சிறை, அதன் வழியாக ரத்தத்தை சுத்தம் பண்ணி எல்லாமே பண்ணாங்க சார். இந்த 3 பைப்பு வழியாக சுருங்கும் போது இது வெளியே போயிட்டு திரும்ப இந்த 2 பைப்பு வழியாக உண்டாகும் சார். வரும்போது புரோட்டீன்ஸ் ஆகும்போது 120 லிட்டர் ரத்தம் புரோட்டீன்ஸ் ஆகுது சார். இது 4 அணுக்கள் உள்ளது சார். இடது ஆர்டிகல், இடது இதயம் ஒரு நிமிடத்துக்கு வந்து 60 வினாடிகள். இதயம் வந்து ஒரு நிமிடத்துக்கு 72 முறை துடிக்கும். சராசரியாக 70 × 80. இப்படிதான் வந்து டாக்டர்ஸ் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லும்போது 60 வரைக்கும் என்னன்னா எத்தனை டைம்னு எண்ணிக்கணும். சரியா? அதான் ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபீல் பண்றீங்களா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3 என்ன ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டாப். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. ஸ்டாப். நல்லா உட்காரு. கீழே உட்காரு. சரி உட்காரு. ஏன் கையை வச்சா பார்த்தியா? எதோட நெஞ்சுக்குழியில் கரெக்டாக இப்படி வச்சுருந்தோம். நிற்காத.
சில எலும்புகள் ஓகே அப்படியே உடைஞ்சா கூட பரவாயில்ல. அவரை சக்தி, நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தினுடைய வானவில் மன்ற கருத்தாளர். இன்றைய தலைப்பில் இதயத்தை பற்றி நமது காரிமங்கலத்திற்கு உட்பட்ட என்ன சொல்லுங்க ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பாரக்கோட்டையில் இருக்கோம். இதை பற்றி ஒரு ப்ரீஃபான டிஸ்கஷன் நடந்திருக்கு. குழந்தைகள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஏராளமான ஒரு 100% நடத்துனதில் ஒரு 70% சொல்லியிருக்காங்க. அவங்க அந்தளவுக்கு புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.